தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। தேவனுடைய பிரதான கிருபையினாலும் அளவற்ற இரக்கத்தினாலும் அருமை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கூட அவர் சமூகத்தில் கடந்து வந்து தேவனுக்கு ஆராதனை எடுக்க அருமை ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். परमेश्वर की बड़ी कृपा से और अनुग्रह से आज हम आकर संतुष्ट के साथ परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया है, इसलिए हम परमेश्वर को अधिक अधिक धन्यवाद। அதற்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு கூட காணப்பட வேண்டும். इसीलिए हम परमेश्वर के समूह पर बहुत हर्ष और आनंद के साथ रहना है। ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் நாம், और राजादी राजाओं के जो है संतान है हम, கர்த்தாதி கர்த்தாவுடைய பிள்ளைகள் நாம். और जो परमेश्वर जो है वो उनके जो संतान है हम। கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம் அவருடைய பிள்ளைகள், हम उनके संतान है। ராஜகுமாரர்கள், हम जो है कि राजा के जो पुत्र, ராஜகுமாரத்திகள், राजा के पुत्रियों, மகிழ்ச்சியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? वे संतुष्ट होंगे या नहीं உங்க होंगे? முகத்தில் மகிழ்ச்சி எல்லாருக்கும் இருக்கணும். आपके கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருந்தா தான் மகிழ்ச்சி இருக்குன்னு தெரியும் இல்லையா? और आपके जो चेहरे पर वो खुशी वो आनंद होनी है। எல்லாரும் நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தா பார்க்க அழகா தான் இருக்கிறது. आप जब हंसी के साथ हर्ष के साथ रहते हैं तो देखने के लिए तो अच्छा ही ஆண்டோட लगता है। வசனத்தை இப்பொழுது நாம் புசிக்க போகிறோம். और जो है परमेश्वर के वचन को अभी हम जो है हम अभी खाने वाले हैं। நம்மை விடுவிக்கிற வசனங்கள், और हमें छुटकारा देने वाला நம்மை वचन, பாதுகாக்கிற வசனங்கள், हमें बचाने वाला वचन, நம்மை ஆசீர்வதிக்கிற வசனங்கள், हमें आशीष करने वाला நம்மை वचन, உயர்த்துகிற வசனங்கள், ऊंचा करने वाला वचन, எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிற வசனங்கள், सभी जो है कि बुराइयों से बचाने वाला எந்த वचन, ஒரு காரியம் நமக்கு வெற்றியை கொடுக்கிற வசனங்கள், कोई भी कार्यों में जीत देने वाली वचन, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். वही परमेश्वर ने लिख कर दिया है। எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். और है कैसा रहना करके परमेश्वर ने लिख कर दिया है। எப்படி நாம் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். किस तरह रहेंगे तो किस तरह की आशीषें पा सकते हैं, ये परमेश्वर ने लिखकर हमें शास्त्र में दिया हुआ நாம் है। ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவருடைய பிரியம். हम आशीष पाना है, ये परमेश्वर की इच्छा। அவர் ஆசீர்வாதங்களை கையில வைத்துக்கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார். वे आशीष को हाथ पर थमाए हुए रहे। அதை இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். इस शास्त्र के द्वारा हम इसे पा सकते हैं। வேத வசனத்தை கேட்கிறதினால், और वचन सुनते वक्त திருப்பி திருப்பி வேத வசனத்தை சரியாக கேட்கிறதினால், फिर वापस जब हम वचन सुनते हैं, விசுவாசம் நம்மிலே பெருகிக் கொண்டே இருக்கும். विश्वास की बढ़त हम पर होती है। விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்திலே எவ்வளவு கேட்கிறோமோ, विश्वास के साथ जो भी प्रार्थना पर हम मांगते हैं, அப்பொழுது அவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. तो वे सारे कार्य हम पाते हैं कर शास्त्र कहती है। அப்ப நாம் கேட்கிற காரியங்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். जो भी हम जो मांगते हैं वो निश्चय पाना है। அதற்கு நமக்கு பெரிய விசுவாசம் வேண்டும். उसके लिए विश्वास चाहिए। அந்த விசுவாசத்திற்கு தேவனுடைய வசனங்களை நாம் அடிக்கடி கேட்டு இதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். वो विश्वास की जो वचन को हम बार बार सुनकर हमारे हृदय पर उसे बसाना है। அப்பொழுது நாம் ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க फिर செய்வார். जो भी हम प्रार्थना करेंगे परमेश्वर वो सारे कार्य को परमेश्वर हम देखेंगे उसे पूरा करेंगे। வேதத்தை கேளாமல் அதற்கு செவி கொடாமல் இருக்கக்கூடிய ஜெபமும் தேவனுக்கு அருவருப்பானது என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शास्त्र को नहीं सुनकर और उसके द्वारा उसके उल्लंघन कर प्रार्थना करने वालों की प्रार्थना परमेश्वर के सामने अच्छी प्रार्थना नहीं है। வேத வசனத்தை கேட்டு அதன்படி நீங்கள் சகல காரியத்தையும் செய்யாவிட்டாலும், वचन अगर सुनकर उसके अनुसार अगर आप सारे कार्य नहीं करें तो நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் வந்து சரியாக கேட்கப்படாது என்று வேதம் திட்டமாக அறிவிக்கிறது. तो फिर वैसे रहकर अगर आप प्रार्थना करेंगे तो आपकी सारी बातें नहीं सुनी जाएगी करके शास्त्र में लिखा है। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आशीष करता है, நமக்கு சகல ஞானங்களையும் தருகிறார், सारा ज्ञान दिया है, சகல ஐஸ்வர்யத்தையும் தருகிறார், सारे संपत्ति धन दिया நல்ல है, வேலைகளை தருகிறார், अच्छे कामकाज दिए, நல்ல வருமானங்களை தருகிறார். अच्छे तनख्वाह दिए। எதற்காக? क्यों? நாம் மட்டும் பயன்படுத்துவதற்காக அல்ல. केवल हम ही इसे उपयोग करने के लिए नहीं, ஆண்டவர் கொடுத்திருக்க எதெல்லாம் பயன்படுத்த சொல்ற அத்தனையும் பயன்படுத்தி நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ने जो कार्य में इसे उपयोग करने के लिए कहा, हर एक कार्य में उपयोग करने के लिए परमेश्वर ने हमें दिया। எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு ஆண்டவர் தருவார். जितना भी पूछेंगे उतना परमेश्वर देंगे। நீங்க வந்து தேவனுடைய பிரமாணங்களை கட்டளைகளை நீங்கள் சரியா வசனங்களை கைக்கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும். और परमेश्वर की वचन को सही रीति से मानकर चलने वालों के अनुसार होना है। நீங்கள் மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு செய்கின்ற பொழுது, अगर जब आप संतुष्ट के साथ रहकर जो कार्य परमेश्वर के लिए करना है परमेश्वर के लिए உதவி करें, செய்கின்ற उदவி செய்கின்ற பொழுது, जिसको हम मदद करना मदद करेंगे, ஆலயத்துக்கு என்று செய்கின்ற ஆலயத்துக்காக செய்கின்ற பொழுது, भवन के लिए करना है तो भवन के लिए करेंगे, ஊழியத்திற்கு என்று செய்கின்ற பொழுது, सेवकाई के लिए करेंगे। நம்மை ஆண்டவர் உருவாக்கின நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவர்களாய் காணப்படுவோம். परमेश्वर ने जो योजना के लिए हमें बनाया है,
जब हम उसे पूरा करेंगे। அதான் நமக்கு அவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். हमने दिया कि हमें उन्होंने स्वतंत्रता दिया है। நன்றாக சம்பாதிக்க வேண்டும், अच्छे से कमाना है, நன்றாக இருக்க வேண்டும், अच्छे से रहना है, ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும், परमेश्वर के प्रिय जीना है, அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். वचन के अनुसार जीना है। அது நாம் செய்கின்ற பொழுது जब हम करें तो நிச்சயமா தேவனாய் கர்த்தர் விரும்புகிற நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பம் நிறைவேறும் என்று வேதத்தில் निश्चय சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर हमें आशीष कर जो ऊंचा करने की योजना किया है वो योजना पूरी होगी। ஆனபடியால் வாழ்க்கையில ஜாக்கிரதை என்பது மிகவும் முக்கியம். इसलिए हमारी जिंदगी पे चौकसी के साथ रहना बहुत आवश्यक है। அநேகர் ஜாக்கிரதை விட்டு மனம் போல ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். बहुत सारे लोग चौकसी के साथ नहीं रहते हैं, अपने मनमानी के अनुसार जीते हैं। ஆண்டவருடைய காரியத்தில் எண்ணமற்று போகிறார்கள். परमेश्वर के कार्य के बारे में वो ध्यान नहीं देते, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தடைபடும். इसलिए परमेश्वर की आशीष की भी रुकावट होगी। ஏற்கனவே வேதத்தில் எழுதி பதிவு பண்ணி ஆகிவிட்டது. क्योंकि ये सब शास्त्र में लिखकर इसे सब लिखकर इसे खत्म कर दिया गया। நான் உனக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறேன், मैं तुझे क्या क्या कहा, நீ அதெல்லாம் கரெக்டா இருந்தால் मैं तो उसमें सब सही हो। உனக்கு என்னென்ன ஆசை அதெல்லாம் உனக்கு கரெக்டா வந்து சேரும். तेरे को जो भी आशीष है वो बरोबर सही समय पर आएगी। ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்க சொல்லி இருக்கிறார், परमेश्वर चौकसी ध्यान के साथ रहने का है, பயந்து நடக்க சொல்லி இருக்கிறார், भय भक्ति के साथ चलना है, கவனமா இருக்க சொல்லி இருக்கிறார், ध्यान से रहना है, ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கிறார். ध्यान से रहना है। அப்ப இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மனசுல வைத்திருக்க ये வேண்டும். सारी चीजें हमें निश्चय इसे हमें मन पर रखना நம்ம है। வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், जो गाड़ी चलाते हमको पता है, ரெண்டு காலும் நமக்கு வேலை செய்யும், दो पैर भी अपना ரெண்டு हमारे கையும் வேலை செய்யும், दो हाथ भी चलेगी, மைண்டும் கரெக்டா வேலை செய்யும். हमारी जो है बुद्धि भी उसके अनुसार उस पे ध्यान देगी। நான் வண்டியை கரெக்டா பார்த்து ஓட்ட வேண்டும், हम बरोबर उसे गाड़ी को सही रीति से देखकर चलाना है, ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விடாமல் நாம் கொண்டு போக வேண்டும். एक्सीडेंट नहीं हो जाना है, वैसा ध्यान से चलाना है। எந்த ஸ்பீட்ல போகணும் அந்த ஸ்பீட்ல தான் போக வேண்டும். जो तेजी में चलना है वही तेजी में चलना है। நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். जहां तक हम जाके पहुंचना है कितना ध्यान से रहना उतना ध्यान से हम रहते हैं। அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். अगर ऐसे हो तो ही वो जगह पर जाकर हम पहुंच सकते हैं। ஜாக்கிரதை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், चौकसी के साथ नहीं रहे கொஞ்ச तो நேரத்துல வாழ்க்கை முடிந்து விடும். कुछ समय पर हमारी जो है जिंदगी खत्म हो सकती है। நான் பேப்பர்ல படித்தேன், मैं न्यूज़पेपर में पढ़ा சென்னையில எஸ்ஆர்எம் அந்த ரோட்ல और चेन्नई में एसआरएम जो रोड है वो रोड पर ரெண்டு பேர் ஒரு பைக்ல போயிருக்கிறார்கள். दो जवानों बाइक पर गए, 114 கிலோமீட்டர் வேகத்திலே போயிருக்கிறார்கள். 114 किलोमीटर स्पीड में गए போகும்போதே அந்த மொபைல வச்சு அதை பிடிச்சு எல்லாரும் காட்டணும், மொபைல்ல அதை வந்து போட்டோ எடுத்துட்டு और போயிருக்கிறார்கள். वो जाते समय लोगों को दिखाना कर मोबाइल में वीडियो रिकॉर्डिंग भी कर रहे थे। ஸ்பீடு 114 கிலோமீட்டர் வந்து பைக்ல போகிறார்கள். 114 किलोमीटर स्पीड पर जा रहे हैं। திடீரென்று ஒரு ட்ரக் இடையில வந்தது, अचानक एक ट्रक आया, கண்ட்ரோலே பண்ண முடியவில்லை, इनसे कंट्रोल नहीं हुआ மோதி தூக்கி எறிந்தது, ஸ்பாட்ல ரெண்டு பேரும் அவுட். और जितने जोर से उस पर जाके वे ठोकर खाए दोनों जन वो स्पॉट पर मर चुके थे। சினிமாவுல கூட அந்த மாதிரி நடந்திருக்காது என்று எழுதி இருக்கிறார்கள். और उसमें लिखा कि सिनेमा में भी ऐसा नहीं होगा जिस तरह उन्होंने वो किया है। அப்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கவனம் ஜாக்கிரதை என்பது ரொம்ப முக்கியம். इसलिए हमारी जिंदगी में हर एक क्षण में चौकसी के साथ ध्यान के साथ रहना बहुत आवश्यक है। நமக்கு இப்ப சாப்பாடு கூட மதியம் வருதுன்னு வைத்துக் கொள்வோமே, अब देखो अगर खाना भी तो देखो अगर हमें दोपहर को ஏதாவது கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுனா கெட்டு போயிடும். अगर देखो ज्यादा समय हो गया तो वो भी खाना बिगड़ सकती है। ஸ்டவ்ல வச்சாச்சு கரெக்டா இறக்க நேரத்துல கவனமா இறக்கணும். स्टोव में अगर खाना पका रहे सही समय पर नहीं उतारा है तो भी वो खराब होगा, அல்ல எரிஞ்சு போய் நம்ம சாப்பிட முடியுமா? नहीं तो वो राख बन जाएगा, उसे खा नहीं सकते। எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், जो भी कार्य हो ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். चौकसी बहुत आवश्यक। அப்ப இது எல்லாவற்றுக்காட்டிலும் ஆண்டவருடைய காரியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ये सभी कार्य पर परमेश्वर के कार्य पर कितने चौकसी के साथ रहना है। ஆனா மனுஷன் வந்து வேலை செய்யறது போறது பாரு புசிக்கிற எல்லாத்தையும் கவனிச்சா ஆண்டவருடைய காரியத்துல கூட அஜாக்கிரதையா இருக்கிறான். और मनुष्य तो देखो अपने सारा कार्य आना जाना सब में तो ध्यान से रहता है, परमेश्वर के कार्य में चौकसी और ध्यान देते नहीं है। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के நம்முடைய लोग, தேவன் அன்புள்ளவர், परमेश्वर तो प्रेमी இரக்கம் परमेश्वर, உள்ளவர், दयालु परमेश्वर உருக்கம் உள்ளவர், और अनुग्रहकारी परमेश्वर, நீடிய சாந்தம் உள்ளவர். लंबी धीरज धरने वाला है। அதே வேளையிலே उसी समय पर பட்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். और वो भस्म करने वाली ये है अग्नि के समान है। ஒரு காசுல இரண்டு பக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். सिक्के की दो साइड होती है हमें पता है। நீ பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதமும் கண்டிப்பாக தருவார். पवित्रता से जीकर परमेश्वर की प्रिय जिंदगी जिएंगे तो सारी आशीषें पाओगे। கர்த்தருடைய வசனம் நாம் நடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். परमेश्वर के वचन के अनुसार जीना है, ये परमेश्वर की योजना और इच्छा है। வாசிக்கலாம் எபேசியர் 4 அதிகாரம் इफिसियों 4 अध्याय முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். पहले 3 वचन को पढ़े। ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய்
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஜெயிலிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இதை எழுதுகிறார். प्रेरित पौलुस जब बंदीगृह जेल खाना में जब वे बंद किए गए थे तब लिखा हुआ था, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोगों, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். जिस बुलाहट के तुम बुलाए गए हो उसके योग्य चलो. என்ன சொல்லப்பட்டுள்ளது? நீங்கள் और आप அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். जिस बुलाहट के लिए आप लोग बुलाए गए हो उसके योग्य चलो. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் அந்த காரியத்தில் நீங்க கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். परमेश्वर ने जो कार्य के लिए आपको बुलाया है उसमें ध्यान से रहना है. பாத்திரவான்கள் என்றால் நீங்கள் அதில் நீங்கள் சரியாக ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமே நீங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். इसके योग्य मतलब क्या है? परमेश्वर जो चाहते हैं उसके अनुसार रहना. பாத்திரவான்களாய் நடந்து उसके योग्य चलकर மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாய் और सारी दीनता के साथ, சாந்தம் உடையவர்களாய், नम्रता के साथ, நீடிய பொறுமை உடையவர்களாய், लंबी धीरज धरकर, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, प्रेम के साथ एक दूसरे को सहलो, சமாதான கட்டினால் நீங்கள் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். मन के बंधन में आत्मा की एकता रखने के लिए आप लोग यत्न करो कर लिखा है. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் परमेश्वर के संतान ஒருவரோடு ஒருவர் நம்ம அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். एक दूसरे के साथ प्रेम से रहना है, சமாதானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். शांति के साथ रहना है, மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். दीनता के साथ रहना है, சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். नम्रता के साथ रहना है, பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். धीरज के साथ रहना है. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குணாதிசயங்களை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के गुण को हम बताने की ओर से हमें जिंदगी जीना है. இப்படிப்பட்ட காரியத்திலே ஜாக்கிரதையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி ऐसे இருக்கிறார். कार्यों में आप ध्यान से रहो, उसे ध्यान से रहने की यत्न करो कर लिखा है. இந்த பகுதியில் கூறப்பட்டுள்ளதை சபை மக்கள் கவனித்து பின்பற்றினால், इस जो वाक्य में लिखा हुआ जो कार्य को यहाँ के कलीसिया के लोग ध्यान से देखकर उसकी पीछा करें எந்த तो குழப்பமும் நமக்கு வருவது இல்லை. कोई भी तरह की गड़बड़ी तो देखो नहीं होगी. அப்படி இருந்து நாம் இந்த உலகத்திலே போகின்ற பொழுது ऐसे जब रहकर इस दुनिया पर जब हम जाते हैं, நாம் ஒளியை போல இந்த உலகத்திலே பிரகாசிப்போம். एक ज्योति के समान हम प्रकाशमय होते हैं. இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மில் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. यीशु मसीह की जो ज्योति हम पर प्रकाश हो रही ஆவியானவர் है, நமக்குள்ளாய் இருக்கிறார். पवित्र आत्मा हमारे अंदर நாம் है, பிரகாசிப்போம். हम प्रकाश में होंगे. நம்மை காண்கிறவர்கள் எப்படி பிரகாசிக்கிறது என்று கேட்பார்கள். हमें देखने वाले ये कैसे प्रकाशमय कर पूछेंगे, நீங்க எப்படி இப்படி சமாதானமா இருக்கிறது என்று कैसे கேட்பார்கள். आप शांति के साथ रहते हो कर वो पूछेंगे, நீங்கள் எப்படி இப்படி சாந்தமா இருக்கிறது என்று கேட்பார்கள். कैसे आप शांत के साथ रहते हो कर पूछेंगे, நீங்கள் எப்படி இப்படி அன்புள்ளவர்களா இருக்கிறது என்று கேட்பார்கள். कैसे आप प्रेम के साथ रहते हो कर पूछेंगे, எப்படி நீங்கள் பொறுமை உள்ளவர்கள் என்று கேட்பார்கள். कैसे धीरज के साथ रहते कर पूछेंगे. அப்பொழுதுதான் அருமையானவர்களே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நாம் அவர்களுக்கு அறிவிக்க முடியும். तब हम अपने यीशु मसीह के बारे में हम उन्हें बता सकते இந்த हैं. ஆண்டவருடைய குணங்களை மனதில் வெளிப்படுகின்ற பொழுதுதான் மற்ற மக்கள் நம்மளை அணுகி கேட்பார்கள். परमेश्वर के गुण हमारे अंदर दिखेंगे तब बाकी लोग इसके बारे में ஆண்டவருடைய पूछेंगे. கிருபை நம்ம மீது இல்லை என்றால், परमेश्वर के अनुग्रह हम पर ना हो तो, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்ம மீது இல்லை என்றால், परमेश्वर जो चाहते हैं वो अनुग्रह हम पर ना हो तो, ஏதோ ஒரு அந்நியரை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். कोई भी एक अनजान इंसान को जिस तरह देखते हैं वैसे देखकर लोग चले जाएंगे. நமக்கும் ஆத்ம தாகம் இல்லாமல் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாமல் மனம் போல ஜீவித்துக் கொண்டிருப்போம். हमें भी आत्मा की जो है कि उसकी प्यास ना होगी, वो आत्मा को जीतने की प्यास ना होगी, हम भी ऐसे ही चलेंगे. ஊழியத்துக்கு போகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். सेवकाई में जाते हैं तब हम देखते हैं ஃபேமிலி முழுதும் ஒரே பைக்கில் ஏத்தி கொண்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் वो வந்திருக்கிறார்கள். पूरी परिवार है एक बाइक में 30 किलोमीटर 40 किलोमीटर दूर आते हुए. சற்று சிந்தித்து பாருங்க. थोड़ा सोच कर देखो, அவ்வளவு பேர் உங்களை பார்த்த கிட்டத்தட்ட 30 40 பைக் இருக்கு, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருக்கலாம். ஏராளமான பைக் லைன் அனுப்பாட்டி இருந்தார்கள். 30 40 50 बाइक उस दिन आया हुआ था, लोग बाइक में आए हुए थे. நான் அதை போட்டோ கூட எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. और मैंने उसका फोटो भी लिया, मुझे बहुत आनंद हुआ. மக்கள் இவ்வளவு ஒரு தாகத்தோட எங்கிருந்தெல்லாமோ அவர்கள் கடந்து வருகிறார்கள். लोग इतने प्यास के साथ कहां से आते हैं. ஆண்டவருடைய பிரசங்கத்தை பண்ணிட்டு அல்லேலூயா சொன்னா அத்தனை பேரும் அல்லேலூயா மகிழ்ச்சியாக சொல்லுகிறார்கள். और जब प्रचार करते समय जब हालेलुया कहते थे सब एक ही स्वर एक ही आवाज के साथ वो कहते हैं. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கான எப்பொழுதும் மகிழ்ச்சியா காணப்பட வேண்டும். परमेश्वर के लोग हम हमेशा संतुष्ट और आनंद रहना है. நம்ம துக்கமா முகத்தை தொங்க போட்டு நம்ம பார்க்கவன மட்டும் ஏதாவது பேசுவானா? अगर दुख के साथ रहेंगे तो हमारे देखने वाला कभी कोई बात करेगा? துக்கம் உள்ளவன்ட்ட போனா நமக்கு துக்கம் வந்துடா பண்ண ஒதுங்கிடுவான். दुख वाले के पास जाएगा तो हमें भी दुख ना होकर कर हट जाएगा वो. ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் एक अगर आनंद संतुष्ट கண்டிப்பா हो, எப்படி மகிழ்ச்சியா இருக்கு உலகத்துல இருக்கிறதுதான் முக்கியம். और इस दुनिया पर जैसा है मतलब जो चलता है वो अवश्य है. உங்கள் வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்.
तुम्हारी ज्योति इस दुनिया के सामने प्रकाशमय होना कर कर परमेश्वर कहता है। தேவன் நம்மை இப்பொழுது அழைத்து இருக்கிறார், परमेश्वर हमें बुलाए, பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார், उनके संतान बनाए, நம்மை ரட்சித்து இருக்கிறார், उद्धार किया है। அப்ப அவர் நம்மை அழைத்தது நோக்கம் தான் என்ன? और हमें बुलाने का योजना ही क्या है, நாம் நன்றாக அறிந்து கொள்ள ये வேண்டும். हमें जानना है अच्छे रीति से। யோவான் 4:24 वचनத்தை வாசிக்கலாம். यूहन्ना 4:24 को पढ़े। यूहन्ना தேவன் 4:24। ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று यहाँ पर எழுதப்பட்டுள்ளது. लिखा गया परमेश्वर आत्मा है और अवश्य है कि उसकी आराधना करने वाले आत्मा और सच्चाई के साथ आराधना करें। இது எந்த சம்பவம் என்றால், ये कौन सी संभावना है? கர்த்தராகிய இயேசு சமாரியா நாட்டின் வழியே நடந்து போகின்ற பொழுது यीशु मसीह सामरी जो देश के द्वारा उस शहर के द्वारा प्रवेश किया था। மதியம் 12 மணி நல்ல வேளை அவர் வந்து தாகமா இருந்த பொழுது ஒரு கிணத்தின் பக்கத்திலே ஒரு மரத்து நிழலிலே உட்கார்ந்தார். और दोपहर की 12 बजे के करीब थी, उन्हें भी प्यास लगी तो वो एक कुएं के पास आकर बैठे हुए थे। அப்ப சமாரியா நாட்டால ஒரு ஸ்திரீ தண்ணீர் எடுப்பதற்காக அங்கே கடந்து उस வந்தார். सामरी देश की एक स्त्री है, पानी लेने के लिए वहां पर आई। அவள் தண்ணீர் எடுத்தோம், ஆண்டவர் எனக்கு குடிப்பதற்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு वो என்று पानी கேட்டார். लेके आई तो यीशु मसीह ने उससे कहा मुझे थोड़ा पीने के लिए पानी दे, प्यास लग रहा है। கேட்க நீங்கள் வந்து யூதர்களா இருக்கிறீர்கள், तो उन्होंने पूछा तुम तो यहूदी हो, சமாரியர்களோட நீங்கள் வந்து சம்பந்தம் கலக்க आप மாட்டீர்களே, लोग तो सामरियों लोग के साथ मेल मिलाप नहीं करते, இப்படி இருக்க நீர் எப்படி என்னிடத்தில் எனக்கு தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் தா என்று ऐसे नहीं கேட்கலாம். होता, आप कैसे हमसे पूछ सकते कि मेरे को पानी दे कर पीने இயேசு को? அவளுக்கு பிரதித்திரமா என்ன சொன்னார் என்றால், यीशु ने उससे क्या कहा? நீ தேவனுடைய ஈவையும் तू परमेश्वर की जो तोहफा को, குடிக்க தண்ணீர் தாகத்து தாமரை கேட்கிற இன்னரன்று நீ அறிந்திருந்தால், अगर तू जानी होगी कि ये तुमसे पानी पीने के लिए कौन पूछ रहा है, तूने अगर जानी हो तो நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், तू ही उससे पूछा, तुमने पूछा होगा, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார் என்று சொல்லுகிறார். वे तुम्हें जीवन की प्याला को दिया होगा। அந்த ஸ்திரீ கேட்கிறாள், உம்மிடத்திலே தண்ணீர் முண்டு கொள்ள பாத்திரம் இல்லையே, और ये तो तुम्हें ये पानी लेके जाने के लिए जो है मेरे पास तो कोई ये எப்படி தண்ணீர் முண்டு கொள்ளுவீர்? कैसे तो तुम कैसा पानी लोगे? இந்த கிணத்தை கொடுத்த எங்களுடைய ஆதிப்பிள்ளாக பிதாவை யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? इस कुआ को दिया हुआ हमारे मूल पिता याकूब से आप बड़े हो। அப்படி டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். ऐसे बात करते रहते। அப்போதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், अब यीशु मसीह कहते हैं இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். इस पानी को पियोगे जो तुम पी रहे हो तो उसको वापस நான் प्यास होगी। கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் मैं உண்டாகும். जो पानी देता हूँ उसे अगर तुम पियोगे तो तुम्हें कोई भी समय पर प्यास नहीं लगेगी, அவனுக்குள்ள நித்திய ஜீவனை ஊறுகிற நீரூற்றாய் அது இருக்கும். और उसके अंदर है कि जल की सोते के समान वो एक उसके समान बहेगी। அந்த ஸ்திரீ ஒண்ணு, ஆண்டவர் அப்படியானால் நான் அந்த தாகம் இல்லாமல் இந்த கிணத்துல தண்ணீர் முண்டு கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த தண்ணீர் எனக்கு தாரும் என்று கேட்கிறார். तो स्त्री पूछती कि उस पानी को आप मुझे दो जिसके द्वारा मैं पीने के द्वारा मुझे प्यास नहीं लगेगा। அப்பொழுது வந்து நாட்களிலே பெண்கள்கிட்ட பேசணும், அவர் கணவரையும் கூப்பிட்டு தான் பேச வேண்டும். उस समय पर देखो अगर कोई स्त्री से बात करते तो उसके पति को भी बुलाकर ही बात करते। அவளுடைய சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். और इसकी जो संभावना को परमेश्वर कहते हैं वो आप सबको पता है। அப்ப அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தபடியால் उस स्त्री की जिंदगी थोड़ा अलग थी। உன்னுடைய கணவரை கூட்டி கொண்டு வந்து சொல்லுகிறார். मेरे पति को ले आ। தெரியும் அவருக்கு எத்தனை கணவர் இருந்தால் என்னெல்லாம் பின்னால் எழுதப்பட்டிருக்கிறது. उसमें लिखा है कि उसको कितने पति थे, वो सब लिखा है, वो सब बाद में हमें पता है। அப்பொழுதுதான் அங்கே அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், மேசியா என்றவர் வருவார், அவர் வரும்போது எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிறார். तब वो स्त्री कहती है कि मसीह जो क्रिस्त कहलाता है वो आने वाला है, तब वो आएगा तो हमें सारी बातें बताएगा। அப்பொழுது இவளுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொன்ன உடனே, और जब यीशु मसीह कहते ही இவள் மறைத்தாள் ஆண்டவரிடத்திலே, और ये जो परमेश्वर से कुछ छुपा रही थी, ஆண்டவர் சொன்ன உடனே परमेश्वर ने जब कहा, அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி उस स्त्री ने परमेश्वर से देखकर ஆண்டவரே என்று முதல் சொல்லுகிறாள். और वो कहते हैं कि ये उद्धार நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், और तुम एक नबी हो कर देखती हो। எங்கள் பிதாக்கள் அந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்களே, मेरे जो मूल पिता तो इस जो है पर्वत पर प्रार्थना कर आए, எருசலேமில் அந்த ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். और ये तो आप तो यरूशलेम में जो के पहाड़ में वहां पर आराधना करने के लिए आपने कहा करके उसने कहा। அப்பொழுதுதான் ஆண்டவர் எல்லாம் சொல்லுகிறார். तब वहां पर यीशु मसीह ने कहा, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். और जो है कि जो सच्चाई से आराधना करते परमेश्वर को, और हम देखते हैं कि आत्मा और सच्चाई के साथ वो आराधना करते हैं। அப்படிப்பட்ட காலம் வரும், वैसी समय அது आएगी, இப்பொழுதே வந்திருக்கிறது. वो अभी आ चुका है।
தம்மை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் और वो परमेश्वर को जो भी हम देखते कि जो दंडवत करते हैं, இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று அங்கே சொல்லுகிறார். वे इस तरह रहना कर परमेश्वर वहां पर कहते हैं. தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा है. அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். उनकी जो आराधना करते हुए आत्मा और सच्चाई के साथ आराधना करना. அப்பதான் அந்த கிறிஸ்து என்ன மேசியா வருகிறார் பாருங்க, எல்லாம் தெளிவா அறிஞ்சு வச்சிருக்காங்க. கிறிஸ்து மேசியா வருகிறார், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். यहाँ पर लिखा है कि जो मसीह जो क्रिस्त कहलाता है वो आने वाला है, वो आएगा तो सब सारी बातें बताएगा. அதற்கேசு உன்னுடனே பேசுகிற அந்த மேசியா நான் தான், கிறிஸ்து நான் தான் என்று और சொல்லுகிறார். तब यीशु मसीह ने कहा तुमसे बात करने वाला जो मसीह जो क्रिस्त है यीशु मसीह वो मैं ही हूँ. ஹalleluya. हालेलुया. அப்ப ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா எங்க இருந்து ஆரம்பிச்சு இயேசு எப்படி கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு சுவிசேஷம் சொன்னார். और एक जन को अगर सुसमाचार सुनाना है तो कहां से आरंभ कर ले आकर उन्हें सुसमाचार सुनाना वो यीशु मसीह ने बताया. இவ்வளத்தையும் சொன்ன உடனே அந்த பெண்ணு இந்த குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லி நான் செஞ்சது எல்லாத்தையும் ஒரு வச்சுட்டு அவர் தீர்க்கதரிசனம் இயேசு தான் வந்து பாருங்கன்னு கூட்டி கொண்டு வந்து ये போயிட்டார். कहते ही वो स्त्री वहां पर अपने जो प्याला को जो उठाने वाली वहां कर छोड़कर गांव में भागकर मैं यहाँ पर एक मसीहा है, क्रिस्ता एक नबी है, सभी लोग को उसने बुला कर ले आया. கிறிஸ்து 2 நாள் அங்கே வந்து தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். और यीशु मसीह वहां पर 2 दिन रहने के लिए उन्होंने मांग किया. யூதர்கள் சமாரியாவிடத்துல தங்க மாட்டார்கள், கீழ் ஜாதி என்று நினைப்பார்கள். यहूदियों लोग सामरियों के पास वो वहां पर रहते नहीं, वो नीची जाति वाले समझते. ஆனால் இயேசு கிறிஸ்து 2 நாள் அங்கே தங்கி अनेक ஆத்துமாக்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. यीशु मसीह 2 दिन वहां पर ठहरे और वहां पर आत्माओं का उद्धार हुआ कर देखते हैं. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के संतान நன்றியோடு கூட எப்போதும் தேவனை धन्यवाद के साथ हमेशा ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும். आत्मा और सच्चाई के साथ हम दंडवत करना है. ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளுகின்ற பொழுது आत्मा और सच्चाई के साथ जब दंडवत करे, ஆவியோடு தொழுகிற நாம் आत्मा के साथ जो दंडवत நாம் करते हैं மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, हम केवल उद्धार पाएंगे நாம் नहीं, மட்டும் பரலோகம் போனால் போதாது, केवल हम स्वर्ग जाएंगे नहीं, சகோதரன் சகோதரிகளாக நரகத்துக்கு போய்விடக் கூடாது, मेरे भाई बहनों नरक नहीं जाना है, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, आजू-बाजू वाले लोग नरक नहीं जाना है, ஊரார் போய்விடக் கூடாது गांव वालों नहीं जाना இந்த है. சத்தியத்தை சொல்லுறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். समझकर सत्य को बताने के और से हमें रहना करते हैं. परमेश्वर ஆனாலும் चाहते हैं. ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். इसलिए आत्मा और सच्चाई के साथ परमेश्वर की दंडवत करना है. இரண்டாவது நாம் பார்த்தோமானால் दूसरा कार्य देखें, நாங்க வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:16 को हम पढ़े. இவ்விதமாய் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் உள்ள பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று यहाँ पर लिखा எழுதப்பட்டுள்ளது. है, उसी प्रकार तुम्हारा उज्याला मनुष्य के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता जो स्वर्ग में है उनकी बड़ाई करे. நம்மை ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். परमेश्वर हमें इस दुनिया के लिए ज्योति के समान रखा है. அப்ப நாம் பாவம் நீக்கப்பட்டவர்களாய் पाप हटकर பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். पवित्रता के साथ जीना है. பொய்யோ களவோ பொறாமையோ சண்டையோ வாக்குமோ எதுவுமே நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. झूठ, क्रोध, जलन ये सारा कार्य हमारे पास नहीं होनी है. மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. दूसरों को नहीं फंसाना है. நாமும் ஏமாற்றப்படுவோம். हम भी फिर फंसाए जाएंगे. இன்னைக்கு காலையில குளிச்சிட்டு இருக்கும்போது தான் உன்னை நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நினைத்தேன். और जब मैं नहा रहा था तब मैं सोच रहा था, இந்த மனசில் சில காரியங்கள் குறித்து வருகின்ற பொழுது कुछ कार्य मेरे दिमाग में आई तो மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று எனக்கு மனசிலே வருகிறது. और मनुष्य जो बोता है वही वो काटता है. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், दुनिया पर देखते हैं, தேவனுடைய திருச்சபையிலே பார்க்கிறோம், परमेश्वर की कलीसिया पर தேவனுடைய देखते हैं, பிள்ளைகள் மத்தியிலே பார்க்கிறோம். परमेश्वर के लोगों के मध्य में देखते हैं, எதை விதைக்கிறார்களோ அதையே அறுக்கிறார்கள். जो वे बोते हैं वही वे काटते हैं. நன்மைக்கென்றவர்கள் நன்மை அறுக்கிறார்கள், जो भलाई की है वो भलाई की कटनी करते हैं. தீமைக்கென்று விதைக்கிறார்கள் தீமை जो அறுக்கிறார்கள். बुराई की जो बोए हैं बुराई की कटनी करते हैं. हालेलुया! हालेलुया! ஆண்டவர் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि चौकसी के साथ ध्यान உங்களை से நான் रहो. உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறேன். दुनिया के लिए ज्योति के समान உங்களை रखा அழைத்த நான் பரிசுத்தரா இருக்கிறேன். तुम्हें बुलाया परमेश्वर पवित्र हो. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். सारी चाल चलन में पवित्रता के साथ जियो. இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து ஜெபித்தால் ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். वैसा होना है, जब हम वैसा रखकर हम सौंप कर प्रार्थना करें तो परमेश्वर को करुणा और कृपा देंगे. அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டியதில்லை.
ऐसा पवित्रता से नहीं जीना है हमें। எப்படி வாழலாம், कैसे भी जिएंगे, யாரையும் ஏமாற்றி வாழலாம், किसी को भी फंसा कर जिएंगे, யார்கிட்டயும் போய் சொல்லி வாழலாம், किसी को भी झूठ बोल कर रहेंगे, ஆண்டவர்கிட்டயும் போய் சொல்லி வாழலாம், परमेश्वर को भी झूठ बोलेंगे, ஊழியர்களையும் போய் சொல்லி வாழலாம். सेवकों को भी झूठ बोलेंगे। என்ன யார் கேட்கிறது? मेरे को कौन क्या पूछेगा? உங்களை யாரும் கேட்க மாட்டார்கள். मैं कोई पूछेगा नहीं। ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். परमेश्वर ने लिख कर रखा है, நீங்கள் எதை விதைக்கிறோ அதை நீங்கள் அறுப்பீர்கள். जो तुम बोते हो वही तुम काटोगे। நன்மைக்காக வைத்தால் நீ கண்டிப்பா நன்மை அறுப்பீர்கள். भलाई को बोओगे तो भलाई को की कटनी ஆசீர்வாதத்தை करोगे। வைத்தால் நீ கண்டிப்பா ஆசீர்வாதத்தை அறுப்பீர்கள். आशीष अगर बोओगे तो आशीष ही कटनी அதுல करोगे। நமக்கு சந்தேகமே கிடையாது. उसमें कोई शंका ही नहीं। தேவன் நம்மை உலகத்திலே ஒளியாக வைத்திருக்கிறார். परमेश्वर दुनिया में ज्योति के समान रखा है। நம்முடைய ஒளி வந்து இருளாய் மாறிவிடக் கூடாது. हमारी ज्योति है अंधकार में बदलने नहीं। நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய ஒளியிலே கடந்து வர வேண்டும். हमें देखने वाले हैं ज्योति को देखकर, हमें वो ज्योति को देखना है। இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே சொல்லி இருக்கிறார் यीशु பாருங்க. मसीह ने कैसा कहा देखो, அதே அதிகாரத்திலே वही अध्याय அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கு, நீங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். और जो है आत्मा में दीनता जो रहने वाले आप लोग है धन्य करके लिखा है। நீங்க அப்படி இருந்தா பரலோக ராஜ்யம் உங்களுடையது. वैसा होगा तो स्वर्ग राज्य आपके आपका है। ஆண்டவர் நிமித்தம் ஏதாவது நீங்க துயரப்பட்டீங்கன்னு வச்சுக்காங்க, और देखो अगर परमेश्वर के लिए अगर आपने कोई अगर है कि कोई संकट उठाए तो நீங்கள் வந்து பாக்கியவான்கள். आप लोग धन्य है। நீங்கள் வந்து ஆறுதல் அடைவீர்கள். आप लोग जो है शांति पाओगे। ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, परमेश्वर सब कुछ देख रहा है प्रियो। வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். और हमारी जिंदगी की एक एक क्षण को वो देख रहा நாம் है। எப்படி ஆண்டவரோட இடைப்படுகிறோம், कैसे वो परमेश्वर के साथ हम எப்படி बात ஆண்டவரோட करते கூட हैं, இருக்கிறோம், कैसे परमेश्वर के साथ रहते அது हैं। ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर तो देखने वाला परमेश्वर சாந்த है। குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வந்து பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். और नम्र है वे धन्य है वे पृथ्वी की अधिकारी होंगे। நீதியின் மேல் உங்களுக்கு பசிதாகம் இருந்தால், और धार्मिकता में वे भूखे रहे तो நீங்கள் வந்து பாக்கியவான்கள் திருப்தி அடைவீர்கள். और तुम धन्य है आप लोग तृप्त किए जाएंगे। இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் आप लोग दयावंत हो तो நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். आप धन्य होंगे। எத்தனை பாக்கியவான் ஆண்டவர் சொல்லுகிறார். कितने बार धन्य धन्य करके लिखा है। நீங்கள் இரக்கம் உள்ள பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். धन्य तुम दयावंत हो तो तुम धन्य हो। உங்களுக்கும் இரக்கம் கிடைக்கும். आपको भी दया मिलेगी। அப்ப இரக்கம் இல்லாட்டி உங்களுக்கும் இரக்கம் கிடைக்காது. आपने दया नहीं की तो आपको भी दया नहीं मिलेगी। இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், हृदय में जो है कि मन में शुद्ध रहने वाले அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். वे परमेश्वर को देखेंगे। இதய சுத்தம் இருந்தா தான் நம்ம ஆண்டவர்ட்ட போய் தைரியமா ஜெபம் பண்ண முடியும். अगर हृदय में अगर है मन अगर सच्चाई से हो तो परमेश्वर के पास जाकर हम उसके दर्शन कर सकते हैं। இல்லாத பொல்லாப்பெல்லாம் உள்ள வச்சு போய் ஜெபம் பண்ணனா அது ஜெபமே வராது உங்களுக்கு. वो सारी तरह की संकटे हम और जो गलत चीजें हृदय पर रखकर प्रार्थना करें तो प्रार्थना नहीं உங்க सुनेगी। மனசாட்சி உங்களை குற்றப்படுத்திட்டு உங்க ஜெபம் வந்து கூரை விட்டு மேல போகவே போகாது. तुम्हारी जो अंदर की आत्मा मन ही तुम्हें बार बार निर्दोष ठहरेगी और तुम्हारी जो प्रार्थना इस छत के ऊपर ही नहीं உங்கள் पहुंचेगी। ஜெபம் விருதாவாக போய்விடும். आपकी जो प्रार्थना व्यर्थ हो இந்த जाएगी। காரியத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये सारा कार्य पर हमें ध्यान से रहना करके परमेश्वर சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், शांति करने वाले वो भी है कि धन्य है। அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். परमेश्वर के पुत्र कहलाने जाएंगे वे। சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. देखो लड़ाई झगड़ा करने के लिए सब तैयार है। அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று எழுதி இருக்குது. वो लोग क्या परमेश्वर के पुत्र लिखा है? எதுக்கு எடுத்தாலும் உடனே சண்டை வாக்குவாதம் பிரச்சனை கணக்கிறது வைக்கிறது. வாட் இஸ் திஸ்? और कुछ भी हुआ तो आवाज करना, चिल्लाना, लड़ाई करना, झगड़ा करना, ये सब नहीं करना है। அவர்கள் ஆண்டவர் ஒதுக்கி வைத்து விடுகிறார். परमेश्वर ने हटा देते। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், मेल मिलाप शांति करने वाले धन्य है। அவர்கள் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் எனப்படுவார்கள். वे परमेश्वर के पुत्र पुत्री और उनके जो है संतान कहलाए जाएंगे। நீதி நிமித்தம் சில துன்பங்கள் வந்தால் அவர்கள் பாக்கியவான்கள். और हम देखते कि कोई भी अगर तुम्हारे कोई निंदा अगर तुम्हारे अगर आई तो वो तुम धन्य हो। பரலோக ராஜ்யமே அவர்களுக்குள்ளதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். धार्मिकता के कारण सताए गए तो स्वर्ग राज्य उन्हीं का करके ஆண்டவர் நிமித்தம் ஆண்டவருடைய ஊழியத்திலும் பல காரியத்தை நம்ம நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான காரியங்களை நம்ம குறித்து மற்றவர்களை சொன்னால், और देखो अगर गलत गलत कार्य बोले और इस सेवकाई के द्वारा अगर समझे कि हमें सताए गए, हमारे बारे में गलत चीज सबको बोले गए तो भी இப்போ ஒரு சகோதரர் அவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டார். अब देखो एक भाई है उसने कोई गलती नहीं किया है, அதை அவரை குறித்து இன்னொரு இடத்துல தவறாக சொல்லுகிறார். उसके बारे में दूसरे के पास गलत गलत कहना இது சரியில்லைல்ல? ये सही है क्या? ये भी सही नहीं है। அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. वो भाई तो अपना काम कर रहा है। அவரை குறித்து தவறான சொல்லனா இது சாத்தானுடைய வேலை. उसके बारे में गलत गलत कार्य एक और को बोलना तो ये शैतान का कार्य है। சாத்தான் யார் இடம் இருக்கோ சாத்தான் அவர்கள் பூந்து இந்த வேலையை இந்த நாட்கள உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். जो शैतान को जगह दे रहे
शैतान उनके हृदय में आकर बसकर उनके द्वारा कार्य कर रहा है। அப்படி நமக்கு துன்பம் வந்தால் நம்ம பாக்கியவான்கள், ऐसे ही अगर एक कोई संकट आए तो भी हम धन्य हैं। சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்। संतुष्ट होकर हम है कि आनंद मनाओ। அவன் அப்படி பேசிவிட்டானே, वो ऐसा बोल दिया, நான் செய்யாத செய்தேன் என்று சொல்லிவிட்டானே, मैंने नहीं किया वो भी किया कर कर कहा, என்ன குறித்து கோல் சொல்லிவிட்டானே, मेरे बारे में है कि कुछ गलत गलत का कानाफूसी कर दिया, என்ன குறித்து தவறாக சொல்லிவிட்டானே, गलत कार्य बता दिया। அட கோல் சொல்லட்டும் தவறா சொல்லட்டும், என்ன கர்த்தர் ஒரு எங்க இருந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார்। गलत बोलने दो, झूठ बोलने दो, जो भी कर रहे परमेश्वर देख रहा है। யாரையும் யாரும் நம்ம பார்க்காம இருக்கலாம், हम देखो एक दूसरे को देख तो नहीं सकते, எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார்। हर जगह पर रहने वाला परमेश्वर देख रहा है। அவங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இதே மாதிரி தான் आपके செய்தார்கள்। जो पहले जो रहने वाले नबी भी इसी तरह थे। இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் ऐसा कहकर விளக்கு கொளுத்தி அந்த மரக்காலால மூடி வைக்க மாட்டார்கள்। और हम देखें कि तुम दीपक लगाकर उसे तुम किसी के अंदर छुपा कर नहीं रखोगे। அதை வீட்டில் மேலே தண்டில விளக்கு தண்டில வைப்பார்கள்। और हम देखते कि उसे हम देखते कि जहां पर लगा के रखना है उस पर लगा के रखोगे। அப்ப அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும்। तो है कि वो दीवट की प्रकाश सब जगह இவ்விதமாய் दिखेगी। மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு ऐसे मनुष्य आपके जो है कि अच्छे कार्य को நீங்க देखकर ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, आप उद्धार पाए। உங்களை ஆண்டவர் ஒளியாக வைத்திருக்கிறார்। आप सबको परमेश्वर ने ज्योति के समान அப்ப बनाया। நீங்க ஒவ்வொரு இடத்துல போகும்போது எப்படி இருக்கணும் அந்த இடம்? और जब आप सब लोग जाएंगे तो जगह कैसे रहना है, எப்படி இருக்கணும்? कैसे रहना है, பிரகாசிக்கணும்। वो भी जगह भी उज्याला होना है। அப்ப நம்ம போற இடத்துல பிரகாசம் இல்லாட்டி நம்மகிட்ட ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம்। हम जहां पर जाते हैं वहां पर प्रकाश में नहीं होता, हमारे पास कोई உங்களை गलत है। பார்த்து நீங்க எப்படி சந்தோஷமா உங்களை கூப்பிட்டு கேட்கணும்? आप कैसे संतुष्ट होकर पूछकर तुम्हें बुलाकर पूछना है। இந்த சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன்। ये संतुष्ट तो देखो यीशु मसीह के द्वारा आता है, जिसे मैंने मतलब जिसे मैंने मान लिया है। வாழ்க்கையில் இருக்க தவறான காரியத்தை ஆண்டவர் சொன்னபடி விட்டு விட்டேன்। और जो भी परमेश्वर ने कहा गलत कार्य जो मेरी जिंदगी पे चल रहा था उसे मैंने छोड़ दिया। தேவ சமாதானம் எனக்குள்ளாக இருக்கிறது, परमेश्वर की शांति मेरे अंदर बसी ஆனபடியால் है, மகிழ்ச்சியா இருக்கிறேன்। इसलिए मैं संतुष्ट हूँ। நீங்கள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், आप लोग भी परमेश्वर को ग्रहण कर लो, ஆண்டவரிடத்தில் வாருங்கள், परमेश्वर के पास आओ, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள்। आशीष पालो। இதை செய்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்। करने के लिए परमेश्वर बुलाए। இந்த காரியங்களை செய்வதற்கு தான் ஜாக்கிரதையா இருக்கிறோம்। அநேக காரியங்களை நாம் பார்த்தோம்। इस कार्य को करने के लिए हमें ध्यान और चौकसी के साथ रहना நாம் है। உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம்। दुनिया के लिए ज्योति, மனுஷன் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு, और जो मनुष्य हमारी भलाई काम को देखकर, இதுக்கு ஆப்போசிட் என்னது इसकी जो है इसकी उल्लंघन कार्य क्या है, சொல்லுங்க? भलाई की நற்கிரியைகளுக்கு ஆப்போசிட் என்னது? भलाई कार्य के जो है उल्लंघन कार्य क्या होता है, துர்க்கிரியைகள், बुराई काम, ரைட் தானே? அதற்கு எதிர்ப்பதம் और जो है उसकी जो विरोध रहने वाली। ஆண்டவர் நம்முடைய நற்கிரியை, ஜனங்கள் நம்முடைய நற்கிரியை காண வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார்। परमेश्वर चाहते हैं कि लोग हमारे की भलाई की कार्य देखें। மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு உங்க ஆண்டவரா பெரியவர் மகிமையுள்ளவர்னு அவங்க ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டுமா? आपकी भलाई की कार्य देखकर वे लोग आपके परमेश्वर के बारे में वे लोग धन्यवाद देते, बड़ाई करते हैं। உங்களை வெளிச்சம் வருவதற்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும்। आपकी ज्योति उनके सामने प्रकाशमय होनी है। துர்க்கிரியைகளை கண்டால் आपकी बुराई कार्य को देखे तो நீ ஆண்டவர் கோயிலுக்கு தானப்பா போற, वे बोलेंगे कि तुम लोग चर्च जाने वाले लोग வெள்ளை हैं ना, சட்டை தானே போட்டு போற, सफेदी डालकर जाते हैं। கோயிலுக்கு போது உனக்கு ஒரு கேடான்னு கேட்பான்। और वो बोलते कि क्यों तुम ऐसा रहते हो நீ करके, பைபிளை தூக்கிட்டு வெள்ளையும் சொல்லாம போயிருந்தப்பா, बाइबल उठाकर तू तो एक सफेद और இல்ல சகோதரி அப்படி போய் விடுகிறாயே, और क्या तू स्त्री ऐसे உன்னுடைய चलती है? வாழ்க்கையில உண்மை இல்லையே, तेरे जिंदगी में तो सच नहीं உன்னுடைய है, வாழ்க்கையில் நீதி இல்லையே, तेरे जिंदगी में धर्म ही नहीं है, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையே, पवित्रता नहीं है, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயப்பட பயம் இல்லையே, परमेश्वर के भय मानने की भय नहीं है, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கனம் இல்லையே, परमेश्वर की जो है कि जो उनको जो देने वाली जो है जो भी तुम आदर दे तो आदर नहीं है। ஆண்டவருடைய பிள்ளை நீ எவ்வாறு சொல்லுகிறாய் कैसे तुम कह सकते हो परमेश्वर की என்று संतान? நம்மை அவர்கள் கேட்க முடியும்। वैसे पूछ सकते हुए அது நம்முடைய தேவனுக்கு மகிமை கொண்டு வராத அருமையானவர்களே। परमेश्वर के लिए कोई महिमा नहीं ले நம்முடைய आएगी। ஒவ்வொரு கிரியிலும் நம்முடைய தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்। एक कार्य परमेश्वर के लिए महिमा लेकर आना है। ஆனா வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்। इसलिए हमारी जिंदगी की हर एक जो है कि जो एरिया पर परमेश्वर चाहते हैं कि परमेश्वर की நம்மை महिमा குறித்து हो। தேவனுடைய நோக்கம் சித்தம் என்ன, हमारे बारे में परमेश्वर की इच्छा क्या है, அதை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா, वो क्या मैं सही रीति से करता हूँ, அதை கண்டுபிடித்து சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும்। वो सही रीति से वो जांच कर सही रीति से करना है। அவர்களிடத்தில் தேவனாய் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், उनके पास परमेश्वर प्रिय रहता அவர்களை है, ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்। आशीष कर ऊंचा करता है। மூன்றாவது பார்த்தோமானால் तीसरा कार्य देखिए, நம் பரிசுத்தவான்கள் உங்களை அழைத்திருக்கிறார்। पवित्र जन बनने के लिए परमेश्वर ने बुलाया। 1 கொரிந்தியர் 1:2 வசனத்திலே 1 कोरिन्थियों 1 दूसरा अध्याय एक दूसरा वचन, கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் और मसीह यीशु में जो भी पवित्रता किए गए
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது எழுதப்பட்டுள்ளது. जो पवित्र किए गए, पवित्रता के लिए बुलाए गए हैं, उनके लिए कर लिखा गया है। இப்ப நம்மலாம் கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறோமா இல்லையா? अब परमेश्वर के अंदर पवित्र है या नहीं, இருக்கமா இல்லையா? है या नहीं, சத்தமா சொல்லுங்க கொஞ்சம். ஆ? है। இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம். हम पवित्रता के साथ रहते நாம் हैं, பரிசுத்தமா இருக்க வேண்டும். पवित्रता के साथ रहना है। அப்போஸ்தலர் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமா எழுதுகிறார். और जो है प्रेरित लिखता है तो बहुत आनंद के साथ लिखता है। கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் और जो है मसीह यीशु में जो पवित्र किए गए हैं, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது எழுதுகிறார். पवित्र होने के लिए बुलाए गए, उन सभी को जो बुलाए गए हैं उनके लिए कर लिखा गया है। அவரை போல நாம் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். और परमेश्वर चाहते हैं कि उनके समान पवित्र हम रहे, அதற்கான கிருபையை அவர் தருகிறார். उसकी अनुग्रह भी परमेश्वर देता है। பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்தின் அலங்காரம் என்று எழுதப்பட்டுள்ளது. पवित्रता परमेश्वर की जो भवन की अलंकार कर देखते हैं। அந்த ஆலயம் எப்படி இருக்குமா? कैसी होगी भवन? பரிசுத்த पवित्र अलंकार के साथ होगी, பரிசுத்த सजावट। அலங்காரமா இருக்கணும். पवित्र सजावट होनी है। நீங்கள் அந்த ஆலயம் என்று சொல்லிவிட்டார். आप लोग यो भवन है कहता है, நீங்கள் அந்த ஆலயம், आप लोग वो भवन हो। அப்ப நீங்க பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். पवित्र अलंकार और पवित्र जो सजावट के साथ रहना है। உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். योजना आपकी पवित्र, உங்களுடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும். आपकी देखना जो है पवित्र, உங்களுடைய பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். आपकी बात पवित्र, உங்கள் நடைமுறை பரிசுத்தமா இருக்கணும். आपकी चाल चलन पवित्र, உங்களுடைய கிரியைகள் பரிசுத்தமா இருக்கணும். आपकी क्रिया पवित्र। இதை ஆண்டவர் விரும்புகிறார். ये परमेश्वर चाहते இதை हैं। ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ये जब परमेश्वर से बोलते हैं, परमेश्वर देने के लिए काफी है। அப்ப கண்டிப்பா பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். निश्चय पवित्रता से रहना है। இதில் நீங்க நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसमें हमें चौकसी के साथ रहना है, परमेश्वर चाहते हैं। நாலாவது சுயாதீனத்திற்கு நம்மை அழைத்தார். और है कि हम हमारी जो कार्य के लिए परमेश्वर ने बुलाया। கலாத்தியர் 5:13 வசனத்திலே गलातियों 5:4 पर लिखा है, அது அங்க 5:13 पर लिखा है। 5:13 வசனம். गलातियों 5:13। சகோதரரே, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. हे भाइयों, तुम स्वतंत्र होने के लिए बुलाए गए हो, परंतु ऐसा ना हो कि यह स्वतंत्रता शारीरिक कामों के लिए अवसर बने, वरन प्रेम से एक दूसरे के दास बनो। அப்ப ஒருவரோட நம்ம எப்படி இருக்கணும்? एक दूसरे के साथ कैसा रहना है? அன்புள்ளவர்களா இருக்கணும். प्रेम के साथ रहना है। உன்னிடத்தில் நீ अன்பு கூறுவது போல, और तेरे पास तू जैसा प्रेम करता है, சகோதரத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு ஒரு வசனம் எழுதி இருக்குது. तुम अपने भाई से भी प्रेम करो कर लिखा गया। ஒரே வார்த்தையில எல்லா நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்குன்னு எழுதி இருக்குது. ये एक वचन पर सारी व्यवस्था इस पर छिपी है कर लिखा है। இப்ப நான் எனக்கு எல்லாம் வேணும். मैं चाहता हूं देखो, मुझे सब कुछ चाहिए। எல்லாரும் என்கிட்ட அன்பா இருக்கணும். सब लोग में से प्रेम से, எல்லாரும் என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். सब लोग में से सही रीति से चलना है, எல்லாரும் என்கிட்ட உண்மையா இருக்கணும். सब लोग में से सच्चाई से जीना है। இப்படிதானே எல்லாரும் விரும்புறோம். ऐसी तो हम सब चाहते हैं। நம்மளும் அப்படி மற்றவரோட இருக்குமாங்கறத முதல்ல நம்ம அறிஞ்சு பார்க்கணும். क्या हम भी ऐसा दूसरे के साथ रहते हैं? यानी हमें देखना है। நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா, सच्चाई के साथ रहता हूं, ஒழுக்கமுள்ளவனா இருக்கிறேனா, और जो है कि पवित्र से रहता हूं, நீதி உள்ளவனா இருக்கிறேனா, धर्मी के साथ रहता हूं, கற்புள்ளவனா இருக்கிறேனா, और जो है कि जो सही कार्य करता हूं, அன்புள்ளவனா இருக்கிறேனா, प्रेमी कार्य करता हूं, நற்கீர்த்தி உள்ளவனா இருக்கிறேனா, और भलाई कार्य करता हूं क्या, நான் புண்ணியம் செய்கிறவனா இருக்கிறேனா, और क्या मैं कि जो है कि दान धर्म करता நான் हूं புகழோடு கூட வாழுகிறேனா, क्या, और मैं सही रीति से जी रहा हूं। ஹalleluya हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுக்கு இப்படிதான் பிரியமா இருக்கிறேனா? हम परमेश्वर के ऐसा प्रिय जीते हैं क्या? சுயாதீனத்தை பாவம் செய்வதற்கு உரிமையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. अपने मन को, अपने संयम को आप पाप करने के लिए हमें नहीं देना है। அன்பினால் ஒருவர் தாங்க வேண்டும். एक दूसरे के साथ प्रेम के साथ ஒருவரோடு அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். एक दूसरे के साथ प्रेम से रहना है, ஒருவரோடு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள सच्चाई வேண்டும். के साथ जीना है, ஒருவர் மதிக்கிறவர்களாய் நடந்து கொள்ள एक வேண்டும். दूसरे को मानकर चलना है, ஒருவருக்கு உதவிசெய்கிறவர்களாய் நடந்து கொள்ள एक வேண்டும். दूसरे को मदद करना है। அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது उसके बाद हम देखते हैं ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक ही प्रेम के लिए बुलाए गए। எபேசியர் 4:17 வசனத்தை வாசிக்கலாம். और- சாரி, 1 கொரிந்தியர் 10:17 வசனத்தை வாசிக்கலாம். 1 कोरिन्थियों 10:17 को पढ़े। அந்த ஒரே அப்பத்தில் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது. इसलिए कि एक ही रोटी है,
तो तुम भी जो बहुत है और एक देह है, क्योंकि हम सब उसकी एक रोटी में भागी होते हैं। ரொம்ப கவனமா நாம் வந்து காணப்பட வேண்டும். ध्यान से देखना है हमें। இங்கே 16ஆம் வசனத்திலே 16 वचन पर நாம் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் இந்த பாத்திரம் வந்து கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? और जो है ये जो मैं सहभागी लेता हूँ इस प्याला और कटोरा जो है ये परमेश्वर की देह के समान है। நம்ம திருவிருந்துக்கு வைத்திருக்கிறோம். இதை வந்து ரசமா வைத்து நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய இரத்தமாக நம்ம அனுசரித்து இதை நாம் உபயோகிக்கிறோம். ये देखो, ये तो जो है हम प्रभु जन पर भाग लेते हैं, ये जो हम पवित्रता के साथ परमेश्वर की देह शरीर और खून है, ये समझकर हम इसे भाई से पीते हैं और खाते हैं। இந்த அப்பம் கர்த்தருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது அல்லவா? जो रोटी को तोड़ते हैं परमेश्वर की देह की जो है समान है। அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் वो एक रोटी पर हम सब सहभागी लेते हैं। அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். अनेक जो लोग हमें, हम सब एक शरीर और एक रोटी के समान है। ஹalleluya हालेलुया। ஒரே சரீரத்தில் अनेक அவயவங்கள் இருக்கிறது போல एक शरीर में बहुत सारे अवयव है, जैसा हम देखते हैं। கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லோரும் அவயவங்களாய் இருக்கிறோம். और यीशु मसीह के शरीर के अंदर हम एक एक भाग है। அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? कैसे हमें रहना है? அது ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். एक ही जो है, जो आशा के लिए बुलाए गए, ஒரே கர்த்தர் தான் உண்டு. एक ही परमेश्वर है, ஒரே விசுவாசம் தான் உண்டு. एक ही विश्वास, ஒரே ஞானஸ்நானம் தான். एक ही बपतिस्मा है। இன்னைக்கு अनेகருக்கு விவரம் தெரியாமல் சின்ன குழந்தையில ஞானஸ்நானம் கொடுக்கிறார். बहुत सारे लोग देखो बच्चों को बपतिस्मा देते हैं। வசனம் என்னதுல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். और जो है विश्वास पाकर जो बपतिस्मा पाए वही उद्धार पाएगा। இந்த சின்ன குழந்தைகளுக்கு விசுவாசிக்க தெரியுமா? और क्या छोटे बच्चों को वे विश्वास करते हैं? ஒரு சில சபையில சின்ன குழந்தையில ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாங்க. कुछ सारे जो है कि कलीसिया पर छोटे बच्चों पर उनको बपतिस्मा देते हैं। ஒரு சில சபையில வந்து ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்ல. कुछ सारे कलीसिया पर बपतिस्मा नहीं देते। எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? कैसे स्वर्ग जा सकते? ஆண்டவர் சொல்லிவிட்டார். परमेश्वर कहते हैं மறுபடியும் பிராவிட்டால் பல ராஜ்யத்தை நீ பார்க்க முடியாதுப்பா. वापस अगर तू अगर नहीं जन्मा तो स्वर्ग राज्य को नहीं देख सकता है। நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ அந்த பார்க்க முடியாது. वापस तुझे है, हम देखते हैं कि तुझे वापस जन्मना है तो उसके पास ஜலத்தினால் ஆவியினால் நீ ஞானஸ்நானம் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. जल और आत्मा के द्वारा तुम अगर नहीं जन्मे तो तुम स्वर्ग राज्य அதை में प्रवेश नहीं விசுவாசித்து நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது विश्वास करके जब तुम बपतिस्मा पाते हो, நீ பரிசுத்தான வரத்தையும் பெற்றுக் கொள்ளுவாய். पवित्र आत्मा की जो वरदान को पाओगे, அந்த பரிசுத்தம் உன்னோட கூட இருப்பார். पवित्र आत्मा तुम्हारे साथ रहेगा, உன்னை நடத்துவார். चलाएगा। அநேகர் ஜெபம் பண்ணார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். बहुत सारे लोग देखो प्रार्थना किया, அப்புறம் சாட்சியில கேட்டோம். हम गवाही में நான் सुने, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினேன். प्रार्थना किया அந்த ஆவியார் எனக்கு இந்த வசனத்தை உணர்த்தி கொடுத்தார். और जो पवित्र आत्मा ने इस वचन बताया என்னோட அவர் இப்படி பேசினார். और मैं ऐसा इस तरह वचन लेकर मेरे से बात किया। இன்னென்ன காரியங்களுக்கு நான் ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணினேன். इस कार्य के लिए मैंने भवन में आकर प्रार्थना அந்த किया। ஸ்தலத்தில் எடுக்கும் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவில்லை, என் செவிகள் கவனிக்கிறவன் சொன்ன தேவன் எனக்கு நன்மை செய்தார். इस जो स्थल पर लेने वाली प्रार्थना की ओर से मेरी कानें और मेरी आंखें खुली हुए, वो परमेश्वर मेरी प्रार्थना सुनकर मेरे को जवाब दिया। அவன் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அவர்கிட்ட கேட்கும்போது பிள்ளைகளுக்கு தகப்பன் கண்டிப்பாக செய்வார். सचमुच हृदय के साथ आकर जब हम पिता से हम संतान जब आके पूछेंगे तो निश्चय हमारे पिता देगा। கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். यीशु मसीह में हम सब एक है करके हमें जानना है। இவர் அறிவில் கூடுனவர் குறைந்தவர் என்று பிரித்து விட கூடாது. ये ज्ञान में बड़ा है छोटा है ऐसा नहीं। இவர் வசதியாக ஏழையர் என்று பிரித்து விட கூடாது. ये धनवान है और ये गरीब है ऐसा अलग नहीं करना है। இவர் ரொம்ப ஸ்டைலா இருக்காம ஸ்டைல் இல்லன்னு சொல்லி பிரிச்சிட கூடாது. ये इसका स्टाइल अलग है उसका स्टाइल ये नहीं है करके ऐसा ஒரே சரீரத்துல கை கால் கண்ணு மூக்கு இருக்க மாதிரி தான் ஆண்டோட சரீரத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். एक ही शरीर में हाथ पैर मुंह जैसा है वैसी परमेश्वर एक यीशु मसीह के शरीर में हम सब एक நாம் भाग है। ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. हम सब एक साथ है करके देखते हैं। இப்படிப்பட்ட காரியத்துல கவனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ऐसे சொல்லுகிறார். कार्य पर ध्यान से रहना करके परमेश्वर कहते हैं। யாரையும் குறைத்து நாம் மதிப்பிட கூடாது. किसी को भी कमी से रीति से नहीं देखना है। ஒவ்வொருவருக்கு கர்த்தரை ஈவுக்கு தக்கதாக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். एक एक को परमेश्वर ने अपनी जो उनके जो कार्य के अनुसार उनको वरदान दिया है, வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். सामर्थ दिया है, ஞானங்களை கொடுத்திருக்கிறார். ज्ञान दिया है சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். और है कि एक एक जो मौका देते हैं। பாருங்க, சின்ன சின்ன வேலையா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு छोटा छोटा धंधा करते கொஞ்சம் பெரிய பெரிய இதை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? थोड़ा बड़ा बड़ा देते क्यों देता है? நம்ம இதை பார்த்தோன்னே பயந்துருந்தோம், இதெல்லாம் செய்ய முடியுமான்னு நினைக்கிறோம். हम देखते कि ये कर पाएंगे या नहीं कर पाएंगे। அதை கொடுக்கின்ற பொழுதுதான் தேவன் உங்க இடத்துல இருக்கிற அந்த திறமையை வெளியே கொண்டு வருவார். जब परमेश्वर देते आपके अंदर की जो तालंत है वो बाहर आती है। அதை செஞ்சு திறமை வெளியே வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிரும், ஓ ஆண்டவர் எனக்குள்ள இவ்வளவு பெரிய திறமை வைத்திருக்கிறார். जब आप खत्म कर आओगे तब आपको पता चलेगा क्या परमेश्वर ने इतना बड़ा कार्य मेरे से किया ऐसा। நான் 50 பேருக்கு சாப்பாடாக்கி கொடுக்கறவன் இல்ல, 50 जन को खाना बनाने वाला 5000 பேர்னாலும் ஆக்கி கொடுத்துருவேன். 5000 को बना के दूंगा। அப்படி வரும்போது ஆண்டவர் ஒரேடியா உயர்த்திடுவார். ऐसा आएगा तो परमेश्वर एक साथ बड़ा करेगा। வேலைகளா இருக்கட்டும்,
இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், काम का हो या कुछ भी हो, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். संतुष्ट के साथ जब हमें இது ग्रहण करना है, கர்த்தர் கொடுத்த வேலை. परमेश्वर ने दिया हुआ काम, இந்த வேலையை சரியாக தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். काम सही सही से करने के लिए परमेश्वर मुझे ज्ञान देना है। நான் இருக்கிறதுல என்னுடைய இந்த திறமையை ஆண்டவருடைய கிருபையினால நான் காட்டுவேன். ये मैं जहाँ पर रहता हूँ वहाँ पर ये परमेश्वर की दया के द्वारा मैं मेरी जो है அப்பொழுது सामर्थ्य ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களை உயர்த்துகிறார். परमेश्वर उनकी बड़ाई இந்த करता है। சாட்சியில ரொம்ப சந்தோஷப்பட்டோம். गवाही सुनकर बहुत आनंद होता है। நாம் எந்த அளவில் ஆண்டவரோட இருக்கிறோம், कैसा परमेश्वर के पास, எந்த அளவில் முயற்சிக்கிறோம், कैसे हम उसकी जो है कि कार्य எந்த करते அளவில் हैं, கர்த்தரை நம்புகிறோம், किस हद तक परमेश्वर को हम எந்த அளவில் उनको भरोसा கர்த்தரை करते हैं, விசுவாசிக்கிறோம். कितना हम परमेश्वर को विश्वास करते हैं। விசுவாசம் நமக்கு ஆக கடவுது. विश्वास तेरा जैसा वैसा होगा। நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? क्या मैंने तुझसे ना कहा कि तू विश्वास करेगा तो परमेश्वर की सामर्थ को देखेगा। ஆண்டவர் பெரிய வேலையை தான் கொடுத்துறான்னு நாம் வைத்துக் கொள்வோமே. परमेश्वर ने को बड़ा कार्य काम ही दिया है, அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா परमेश्वर को नहीं पता இவனால செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? से कर पाएगा या नहीं कर पाएगा परमेश्वर को पता नहीं। நீ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், परमेश्वर के संतानों, உங்களுக்கு தெரிந்துதானே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். जानकारी तो परमेश्वर ने दिया है। அநேகர் அது அந்த வேலையை சபிக்கிறது. बहुत सारे लोग ना वो जो काम को वे लोग शाप देते। எதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்தாரு தெரியல. परमेश्वर ने पता नहीं क्यों ये काम दिया இந்த है। வேலை இல்லாட்டி கூட நிம்மதியா இருப்பேன். काम ये तो भी शांति से रह सकते। நீ வேலை இல்லாட்டி நீ பிச்சை தான் எடுக்கணும், உனக்கு சாப்பிடறதுக்கு பைசா வராத. काम नहीं रहेगा तो फिर भीख मांगना पड़ेगा, आपको पैसा कहाँ से आएगा। வேலை இருந்தா தான் சம்பளம் கிடைக்கும், काम होगा तो ही हमें उसकी जो तनख्वाह मिलेगी, சம்பளம் இருந்தா தான் சாப்பிட முடியும், तनख्वाह मिलेगी तब हम खाना நல்ல खा सकते சம்பளம் இருந்தா நல்ல துணிமணி வாங்க முடியும், हैं। अच्छी तनख्वाह होगी तो अच्छी जो है कि हम कपड़े ले सकते हैं। கூடுன சம்பளம் இருந்தா தான் ஒரு வீடு வாங்க முடியும். अच्छी जो है कि तनख्वाह मिलेगी तो एक घर ले सकते हैं। ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறார், सभी को परमेश्वर इस அந்த ज्ञान देते हैं, சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். मौका देते हैं। இவர்கள் அதை இழந்து விடுகிறார்கள். वे लोग खो जाते हैं उसे। ஆண்டவர் என்ன சொல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर कहता है कि जो है पैसा जो है धन हर एक कार्य के लिए काम आएगी। ஒரு சகோதரன் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். देखो एक भाई थोड़ा आशीष पाया है, அவர் திடீரென்று பேசணும் சொல்லுகிறார், இந்த பைசான் ஒரு சைத்தான் என்று சொல்லுகிறார். और वो बोलते हैं कि ये पैसा जो है एक शैतान है कर कर कहता है। நான் அவருக்கு திருப்பி சொல்லணும்னு நினைத்தேன், அவர் அந்த அளவில் தாங்கி விட மாட்டார், அவருக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. मैं उसको बोलना सोचा फिर वो नहीं सह पाया करके मैंने बोला नहीं। பைசாவை சைத்தான்னு சொல்லி சைத்தானை விரட்டி விட்டாலும் நீ பிச்சைக்காரனா தான் இருக்கணும், ஒண்ணு இருக்காத மாட்டேன். पैसे को शैतान बोलकर उसको भगा देगा, तुम्हारे पास पैसा नहीं होगा तो फिर तुम्हें भीख मांगना पड़ेगा। பணம் நிறைய வரட்டும், पैसा भरपूर आने உங்க दो, தேவைக்கு அதிகமா வரட்டும், आपको जरूरी है उससे ज्यादा आने दो, ஏராளமா இருக்கட்டும். भरपूर रीति से रहने ஆண்ட दो। ஊழியத்துக்கு கொடுங்க, परमेश्वर की सेवकाई के लिए दो, ஆலயத்துக்கு கொடுங்க, भवन के लिए दो, ஆத்மாதத்துக்கு கொடுங்க, और जो है कि जो हम जो आत्मा को कमाते हैं उसके लिए दो, ஆண்டவர் காணிக்கைகள் நல்லா கொடுங்க, सुसमाचार और जो परमेश्वर की भेंट के लिए दो, ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்க. गरीबों को तो आप तो मदद करो। அப்ப ஆண்டவர் உங்களை இன்னும் சந்தோஷப்பட்டு இன்னும் அள்ளி அள்ளி தருவார். परमेश्वर और आनंद होगे और आशीष करेंगे। எனக்கு கிடைக்கிறதுல நான் யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். मेरे को जो मिलता है मैं किसी को भी नहीं दूंगा, நான் எல்லா இடத்துல நான் வாங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். सभी से मैं लूंगा, मैं किसी को नहीं दूंगा। இது ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாரு. परमेश्वर भी देखता रहता है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति அடுத்தபடியாக हो। பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். और उसके बाद जो है हमारी तोहफा को पाना है। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். फिलिपियो 3 14ஆம் வசனம். 14 को पढ़े। தேவன் அழைத்த பரமழைக்கும் பந்தங்களுக்காக நெத்தி நோக்கி தொடர்ந்தேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்ப பந்த பொருளை பெறுவதற்கு இலக்கை நோக்கி நாம் தொடர்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். और यहाँ पर लिखा गया है कि इसी के अनुसार निशाने की ओर दौड़ा चला जाता हूँ ताकि वह इनाम पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे यीशु मसीह में ऊपर बुलाया है। பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எழுதப்பட்டுள்ளது. और यहाँ पर लिखा गया है कि इस तरह की भाइयों करके लिखा हुआ है जो ऊपर प्रधान बुलावट के लिए बुलाए गए எபிரேயர் भाइयों। 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். इब्रानियों 3:1। நாம எங்கெல்லாமோ புழுதியில கிடந்தோம், हम कहाँ कहाँ कीचड़ में पड़े थे। ஒரு காலத்துல நம்ம ஏழையா இருந்தோம், एक समय पर तो हम देखते कि हम गरीब थे। இன்னைக்கு நம்ம ஏழையா? क्या आज हम गरीब है? நீ ஏழையா? நம்ம क्या आज हम गरीब है? வாய் திறந்து சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க, அப்பதான் இல்லன்னா ஏழை இல்லாம போகும். आप लोग कहोगे कि हम गरीब नहीं है तो ही गरीबी हटेगी। என்ன அறிக்கை பண்றீங்களோ அதான் உங்க இடத்துல இருக்கும். क्या कबूलात करोगे वही होगी। என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். मेरे पास कुछ नहीं करोगे तो आपके पास कुछ नहीं होगा। ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கார், எல்லாம் இருக்குன்னா எல்லாம் இருக்கும். परमेश्वर मुझे आशीष का सब कुछ होगा रहोगे तो सब कुछ होगा। ஆண்டவர் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் செய்யற, யாரையும் குறைச்சு கூட்டி எல்லாம் செய்யறது இல்ல. परमेश्वर सभी के लिए एक ही साथ जैसा किया है, किसी को कम किसी को ज्यादा नहीं। ஆண்டவரை கரெக்டாக அறிந்து சத்தியத்தை அறிந்து கரெக்டா பிடிச்சு கொள்றவங்க மேல வந்துருந்தாங்க. परमेश्वर को जानकर परमेश्वर को धर कर जो आगे बढ़े वो ऊपर आ जाते हैं। கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள், பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்கள்
அவர்களும் கெட்டு போவார்கள், மற்றவர்களும் கெட்டு போக செய்து விடுவார்கள். प्रचार को इनकार करते, परमेश्वर के वचन को इनकार करते, वे खुद तो बिगड़ ही जाते हैं, दूसरे को भी बिगाड़ते हैं। சொல்வார்கள், ஒருதனை பார்த்தால் அவன் எப்படிப்பட்டவனோ அவனுடைய ஃப்ரெண்ட பாருங்க அப்படின்னு சொல்லுவார்கள். एक को जानना है तो उसके जो मित्रों को देखो, समझ आएगा ये कैसा इंसान है। இவன் இவ்வளவு நல்லவனா இருந்தா ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா நல்லவனா தான் ये இருப்பான். इतना अच्छा इंसान है तो उसकी जो है कि उसके मित्रों भी अच्छे इंसान होंगे। ஒரு இடத்துல பேசினேன், நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னேன். और एक जगह पर मैंने कहा कि आपने बहुत मदद किया है। அந்த சகோதரன் சொன்னான், उस भाई ने कहा, அவர் என்னை தம்பி என்று சொல்லி விட்டார் அல்லவா, वो भाई ने तो मुझे मेरा जो छोटा भाई कर அப்ப कहा, அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யணும் அல்லவா. और जो बड़े भाई के लिए जो कार्य करना है वो मुझे करना है। அவர் கிறிஸ்துவ அறியல பாருங்க, वो देखो मसीह को जाना नहीं है, கிறிஸ்தவரோட பெரியவர்களா இருக்கிறார்கள். मसीह जो करते हैं उससे भी बड़ा कार्य कर रहे हैं। ஹalleluya, ஹalleluya. அப்ப கிறிஸ்துவ நாம இன்னும் எவ்வளவு பெரியவர்களா இருக்க வேண்டும். और जो मसीह के लोग हम और कितना बड़ा होना है। நமக்காக இதுல பந்தய பொருளும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें हमारे जो तोहफा रखा गया इनाम उसके लिए हमें நம்ம दौड़ना है। ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். आशीष को हमें हम उसे उसको लेना है। 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். 1 पत्रस 3:9 को पढ़ सकते हैं। தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. बुराई के बदले बुराई मत करो और न गाली के बदले गाली दो, पर इसके विपरीत आशीष ही दो, क्योंकि तुम आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो। ஒருவர் கோபத்துல திட்டினா மறுபடியும் அதுக்கு பதிலா திட்டாதங்க. किसी ने गुस्से में डांट दिया तो तुम भी गाली मत दो। ஒரு தவறான காரியம் செஞ்சுட்டா விட்டுருங்க, மன்னிச்சு விடுங்க. அதுக்கு நான் எப்படா காத்திருந்து அவனுக்கும் செய்வோம்னு சொல்லாதங்க. किसी ने गलत कर दिया तो उसको माफ कर दो, ये इसका मैं बदला लेकर ही रहूंगा करके उसके पीछे मत हो। தீமைக்கு தீமையையும் बुराई के बदले बुराई, வசை சொல்லுக்கு வசை சொல்லையும் சொல்லி விடாதீருங்க. गाली देने के लिए गाली नहीं देना है, அதற்கு பதிலாக उसके विपरीत நீங்கள் யார், आप लोग कौन, தேவனால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். परमेश्वर के द्वारा आशीष को पाने के लिए बुलाए हुए वारिस हो आप लोग। அவர் தவறா பேசிவிட்ட போல நானும் பேசக்கூடாது. ये गलत बात किया तो मैं भी गलत बात करूंगा। அவருடைய ஆசீர்வாதம் என்னோட கூட இருக்கிறது. परमेश्वर की आशीष मेरे साथ है, நீ ஆசீர்வாதப்படி அவர் அழைத்திருக்கிறார். मुझे आशीष करने के लिए बुलाया है, ஆனபடியினால நீங்கள் அவர்களை அதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். इसलिए वो जानकर आप लोग आशीष करो। ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், और जो है कि जीवन को चाहकर वो मुझे अच्छे दिन रहना करके जो चाहता है, பொல்லாப்புக்கு தன் நாவையும் और अपनी जीभ को बुराई से, கபடத்துக்கு தன் உதடுகளையும் அவன் விலக்கி காத்துக்கொள்ள अपने வேண்டும். होठों को छल की बातों करने से वो रोकता है। பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து बुराई के साथ छोड़कर भलाई कर சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். मेल मिलाप को ढूंढे और उसके यत्न करे। சண்டை போட்டு திட்டிட்டு போட்டு அதை விட்டுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லது செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருங்க. वे गाली देने दो, जो भी करने दो, उनको आप आशीष कर उसे छोड़कर आप भलाई करते जाओ। ஊர்ல ஒரு சேயிங்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சொல்லப்படன்னு சொல்லுவாங்க. गांव में तो एक बोली बोलते हैं, கெடுவான் கேடு நினைப்பான். जो गलत करता है वो दूसरे के लिए भी गलत ही सोचता है। அர்த்தம்னா என்ன? उसका मतलब क्या அவன் है? கெட்டு போறவன் அடுத்த ஆளை பத்தி கெடுபடியாதான் நினைப்பான். जो अपना खुद से जो बिगड़ रहा है दूसरे के बारे में भी कोई गलत ही कार्य सोचता है, கெடுவான் கேடு நினைப்பான். और जो गलत होता है दूसरे के बारे में गलत ही सोचता है। நல்ல மனுஷன் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். अच्छा इंसान दूसरों के लिए प्रार्थना करता है, ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், परमेश्वर ने मुझे आशीष किया है, இவங்க எல்லாத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, सबको आशीष करो। இல்லையா? ஆனா அப்படின்னா தீமைக்கு தீமை ஒருபோதும் செய்யக்கூடாது. इसलिए बुराई के बदला बुराई नहीं करना है। ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். आशीष पाने के लिए दूसरों को भी आशीष करना है। யாருக்கும் சாபம் போட்டுற கூடாது. किसी को आप लोग शाप नहीं देना है। சாபம் போட்டு அவங்க பார்த்தனால திருப்பி நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லி இருக்கிறேன். मैंने पहले आपको बोला, अगर आपने किसको शाप दिया उसके वो पात्र नहीं होगा तो आपके पास तो शाप लौटेगी। எல்லாவற்றுக்கும் ஆசீர்வதிச்சுட்டே இருங்க. सभी के लिए आशीष करो, ஆண்டவர் வார்த்தை நிறைவேற்றுகிறீர்கள். परमेश्वर की जो वचन को पूरा करो, உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். आशीष आते होगी। அவன் தீமை செஞ்சனா ஆசீர்வதிங்க, बुराई की आशीष करो, பாத்திரம்ல அந்த ஆசீர்வாதம் திருப்பி உங்க தலைமையில வரும். वो उसके पात्र नहीं तो आशीष तुम्हारे सर आएगी, ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படுவீர்கள், आशीष से भरकर रहोगे। கடைசியாக நாம் பார்க்கின்றது, अंत में हम देखते हैं, நன்மை செய்து பாடுபடும் பொழுது நீங்கள் பொறுமையா செய்யுங்கள். जब भलाई कर जब आप लोग कोई संकट के द्वारा गुजरे तो धीरज के धरो। 1 2 21 1 पत्रस 2:21
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். इसके लिए बुलाए गए हो ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார். क्योंकि मसीह भी तुम्हारे लिए दुख उठाया. நீங்கள் பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வரும்படியாக तुम उनके आदर्श हो गए हो. तुम उसके पद चिन्हों पर चलने के लिए உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். तुम उनके पद चिन्हों के द्वारा चलने के लिए एक आदर्श रखा गया है. கிறிஸ்து நமக்காக பல பாடுகள் பட்டிருக்கிறார். यीशु मसीह ने बहुत सारे हमारे लिए दुख நம்ம उठाए. ஆண்டவருக்கு சில பாடுகள் பட்டால் அது ஒன்றும் தப்பே இல்லை. हमने परमेश्वर के लिए कोई दुख उठाया तो कोई गलत नहीं. தேவன் பார்க்கிறார். परमेश्वर देखता है. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा. அவர் நம்மை நடத்துவார். चलाएगा. அவர் நம்மை ஆற்றுவார். हमें அவர் நம்மை தேற்றுவார். हमें वो एक तसल्ली देगा. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், उसमें मैं स्थिर हूँ जो कहता है, நான் தேவனுடைய பிள்ளைதான் என்று சொல்லுகிறவன், परमेश्वर के संतान हूँ जो कहता है, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. वे जिस तरह चलते वैसे ही वो खुद भी चलने के लिए यत्न करता है. அருமையானவர்களே, हे प्रियो, இப்படிப்பட்ட சத்தியம் உலகத்தில் வேற எங்கேயுமே கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ऐसे जो सत्य जो चीजें ये दुनिया पर देखो कहां पर बताई तो नहीं जाती. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து வந்து परमेश्वर हमें उद्धार कर ஆலயத்தில் உட்கார வைத்து भवन पर बिठाकर நல்ல வெளிச்சத்தில் நல்ல ஃபேன் காட்டுல சுகமா உட்கார வைத்து अच्छे हमारे लिए व्यवस्था कर சத்தியத்தில் நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். सत्य को हमें बताया है. ஆனபடினாலே इसलिए நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். जो बुलावट के लिए बुलाए गए हैं उसकी योग्य चलना है. மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். दीनता के साथ रहना है. மிகுந்த சாந்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். शांतता के साथ रहना है. நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். धीरज धरना है. அன்பினால் ஒருவரை தாங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். प्रेम के साथ एक दूसरे को सहल होकर कर लिखा है. சமாதானத்தினால் ஒருவரை கட்டி காத்துக் கொள்ள வேண்டும். शांति के साथ एक दूसरे को बांध लो. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने बुलाया. நன்றியோடு நம்ம எப்படி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். इसलिए आत्मा सच्चाई के साथ हमें उनके दंडवत करना है. ஒளியில் இருக்கக்குள் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். जैसा वो ज्योति है वैसे ज्योति के समान हमें बदलेगा. ஒளியாக இந்த உலகத்தில் நாம் சாட்சியாக காணப்பட வேண்டும். ज्योति के समान इस दुनिया पर रहना है. அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். पवित्रता रहना है. पवित्र जिंदगी जीना है. நம்மிடத்திலே அழைத்த அழைப்பிலே நாம் மற்றவரிடத்திலும் நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் ஆண்டவருக்காக அப்படியே நம்ம அன்பு கூற வேண்டும். जो बुलावट के लिए परमेश्वर ने बुलाया वही बुलावट के द्वारा हमें उसमें प्रेम में चलना है. நாம் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். मसीह यीशु में एक ही शरीर के समान எல்லாரும் है. நாம் மதித்து நடக்க வேண்டும். सभी के आदर मानकर चलना है. எல்லாருக்கும் நாம் ஜெபம் பண்ண सभी வேண்டும். के लिए प्रार्थना करना है. கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்கிற எண்ணம் எப்பொழுதும் நம்மிடத்தில் காணப்பட यीशु வேண்டும். मसीह में हम सब एक है कर हमेशा एक चीज रहना है. பந்தய பொருளை பெறுவதற்காக கவனமா இருந்து நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை அந்த கிஃப்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். हमारे लिए जो इनाम और तोहफा रखा गया परमेश्वर ने उसकी और हमें भागकर दौड़कर उसे पाना है. நாம் எப்போதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியா ஆண்டவர் அழைத்திருக்கிறபடியால் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். हम हमेशा आशीष करने के लिए हम आशीष पाने के लिए आए, इसलिए हम दूसरे को भी आशीष करना है. நிறைய நன்மை செய்து ஏதோ பாடுகள் வந்துட்டான் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா கிறிஸ்து அப்படிதான் பாடுபட்ட நிச்சயமா உங்களுக்கு மகிமை உண்டாகும் என்று ஆண்டவர் आपके சொல்லுகிறார். द्वारा अगर आपको कोई बुराई या कोई संकट आई तो उसके बारे में परेशानी नहीं होना, क्योंकि परमेश्वर ने भी संकट उठाया है और परमेश्वर उससे छुड़ाएगा. அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ऐसे होंगे. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमारे जिंदगी के हर एक कार्यों पर நம்முடைய போக்கிலும் வரத்திலும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. जाने और आने पे आशीष. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிப்பாராக. काम काजों पर आशीष. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கடன் செல்ல வேண்டும். प्रार्थना कर लिए लौटना है. பெரிய பெரிய காரியங்களை கேட்க வேண்டும். बड़े बड़े कार्य पूछना है. அதிகமான காரியங்களை கேட்க வேண்டும். बहुत सारे कार्य पूछना है. எவ்வளவு கேட்டாலும் ஆண்டவர் தருவார். जितना पूछोगे அது परमेश्वर உங்களுடைய देगा. விசுவாசத்தை பொறுத்தது. विश्वास को तुम्हारे जैसे உங்கள் विश्वास விசுவாசம் करो. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்வதை பொறுத்தது. तुम्हारे विश्वास जो तुम वचन को जिस तरह धरकर चलते हो उसके எல்லாம் ஆண்டவர் अनुसार கனெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். सभी परमेश्वर ने एक से एक जोड़ कर रखा है. பெரிய விசுவாசத்தில் இருங்கள். बड़े विश्वास कर रहो. ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை கேளுங்கள். परमेश्वर के पास बड़े कार्य ஆண்டவர் पूछो. சந்தோஷப்படுவார். परमेश्वर அதை संतुष्ट உங்களுக்கு होंगे, தருவார். देंगे, உங்களை ஆசீர்வதிப்பார். आशीष करेंगे, உங்களை உயர்த்துவார். ऊंचा உங்களை करेंगे. உலகத்தில் ஒளியாக வைத்திருக்கிறார். दुनिया में ज्योति के समान बनाएंगे. ஒளியாக இருங்கள். ज्योति के समान ஆண்டவர் रहो. உங்களை எல்லாவற்றிலும் परमेश्वर ஆசீர்வதிப்பார். आप सभी को आशीष करे. கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பார். वचन को आशीष करे. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया.